அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். நாம் எல்லாம் பாக்கியமான ஒரு இரவில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனினுடைய 15வது ஜுஸுவில் இந்த மிஅராஜ் பயணம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றான். அதற்கான காரணத்தை அழகாக எடுத்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் வஃபாத், அவர்களுடைய சிறிய தந்தை வஃபாத், அடுக்கடுக்கான துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொன்னான். நேரடியாக அவர்கள் அழைத்து வந்து ரப்பின் சமூகத்தில் ஒப்படைத்துவிட்டு அல்லாஹும் ரசூலும் நேருக்கு நேராக பேசிக்கொண்டார்கள். அதற்கான சான்று திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், மிஅராஜுடைய பயணம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. தொழுகை கடமையாக்கப்பட்டது அல்லாஹு தஆலா இதில்தான். நபியை அழைத்து அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகையை கொடுக்கிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேளை இல்லை என்று சொன்னால் 50 நேர வக்துகள் நமக்கு கடமையாக இருந்தது. அவங்க தான் திருப்பி போய் சொன்னாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க, உம்மத்துகள் இவ்வளவு நேர தொழுகையெல்லாம் தொழ மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க. 5 குறைக்கப்பட்டே வந்தது. கடைசியாக 5 நேர தொழுகை தான் இருந்துச்சு. போய் குறைச்சிட்டு வாங்க, இதையும் தொழ மாட்டாங்க, உம்மத்துகள் பலகீனமானவர்கள், இதெல்லாம் செய்ய முடியாதவங்கனால போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு, இதைவிடவும் நான் குறைப்பதற்கு நான் வெட்கப்படுறேன், அல்லாஹு தஆலா 50 நேரத்தை கொடுத்தான், 5 சுருக்கி கொடுத்துட்டான், இதுலேயும் எங்கே போய் குறைக்க சொல்கிறது, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் நிற்பதற்கு வெட்கப்படுகிறேன் அப்படின்ட்டு அவங்க அல்லாஹ்ட்ட போல திருப்பியும் போல 5 நேரம் யார் தொழுகிறார்களோ 50 வக்துகள் தொழுத நன்மை கிடைக்கும் என்று மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஒரு மனிதன் 5 வேளை தொழுதால் 50 வக்துகள் தொழுத நன்மை கிடைக்கும். அல்லாஹு தஆலா 2 கிஃப்டை கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலாவது அன்பளிப்பு தொழுகை என்கிற மாபெரும் இபாதத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான். நம்ம சார் சொன்ன மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தஆலா தொழுகையில் தீர்வை வைத்திருக்கிறான். உடல் ஆரோக்கிய குறைவா, தொழுகுங்கள். பொருளாதாரத்தில் பின்னடைவா, கடன் பிரச்சனையா,
குடும்பத்தில் பிரச்சனையா? அனைத்திற்கும் தொழுகை தீர்விலை வைத்து தொழுதால், ரப்பினுடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை முறையிட்டால், நம்மை ஒப்படைத்தால், அவனுக்கு முறையாக நாம் இபாதத் செய்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் பூர்த்தியாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறான். கால சூழ்நிலைகள் வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி, மழை பொழிந்தாலும் சரி, நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரி, இன்ன பிற மாற்றங்கள் எது நடந்தாலும் தொழுகையின் பக்கம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முன்மாதிரியை கற்றுத்தந்திருக்கிறார்கள். காற்று வேகமாக அடிக்கிற போது இது அதாவுடைய காற்றாக இருக்குமோ என்று பயந்து கொண்டு வந்து தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தொழுகையில் தீர்வு வைத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு நாமும் சரி, நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய பிள்ளைகள் தொழுகையின் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் கவனத்தை செலுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரியாக தொழுகிறோமா? ஐவேளை தொழக்கூடிய நபர்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு தொழுகிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டும். 5 நேரம் தொழுகிறோங்க, நாங்கள்லாம் தொழுதுறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விடக்கூடாது. இறைநேசர்கள், சஹாபாக்கள் நம்முடைய தொழுகை கபூலானதா என்று அந்த கவலையிலே இருப்பாங்க. அந்த கவலை நமக்கு வர வேண்டும். தொழுகாதவர்கள் தொழ வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். ஐவேளை தொழக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய தொழுகை கபூலானதா இல்லையா என்கிற அச்சம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் இருந்தால்தான் நாம் சரியாக தொழுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2வது மிகப்பெரிய அன்பளிப்பு அல்லாஹ் கொடுத்தான். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூலு என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம். யார் இந்த 2 வசனத்தை ஒவ்வொரு நாளும் இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு பகல் வரைக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வைத்து பாதுகாப்பு கொடுக்கிறான். அவருடைய வியாபாரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். அவருடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவருடைய வீட்டிற்கு, பிள்ளைகளுக்கு, அனைத்திற்கும் உண்டான பாதுகாப்பு அந்த 2 ஆயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? கடைகளில் கேமரா வைக்கிறாங்க. கடைகள் திருட்டு, ஏதாவது பொருட்கள் திருட்டு போயிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடுகளில் கேமராக்கள் வைக்கிறாங்க. நீங்கள் நபியினுடைய வசனத்தை, நபியினுடைய வாக்கை முழுமையாக நம்பினால் இதன் பக்கம்னா தேவையில்லை. கேமரா வைக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. இந்த 2 வசனம் போதினால், அதை முழுமையாக நம்பினால் நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இதை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கிறார். நாம் ஓதிவிட்டால் அந்த கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் இந்த ஆயத்தை ஓதிவிட்டேன், இன்றைய இரவில் நான் இதை ஓதிவிட்டேன், இன்றைய இரவில் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிற ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். சஹாபாக்களுக்கு அப்படித்தான் வந்தது. அவர்கள் அப்படித்தான் நம்பினார்கள், ஓதினார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு போயிட்டு வந்த செய்தியை மக்காவினுடைய காஃபிர்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன்னு சொன்னப்ப அவங்க சகோதரி உம்மஹானி ரலியல்லாஹு சொல்லாதீங்க, ஏற்கனவே உங்களை எல்லாம் பொய்யருங்கிறாங்க, இதை சொன்னீங்கன்னா வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இந்த செய்தியை சொல்லாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க. இல்லை, நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு போகிறாங்க. தொழுதற்கு பிறகு இந்த தகவலை சொல்கிறாங்க. நான் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு அனைத்து நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொலை வைத்து, அதன் பிறகு அங்கிருந்து 7 வானங்களை கடந்து நான் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு, சுவனத்தை பார்த்துவிட்டு, நரகத்தை பார்த்துவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது மக்காவினுடைய காஃபிர்கள் சொன்னாங்க, இவ்வளவு நாளாக பொய் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பைத்தியமும் சேர்த்து பிடிச்சிருச்சுன்னாங்க. நஊது பில்லாஹ், மிகப்பெரிய பொய்யருந்தாங்க. சாதாரண பொய்லாம் இல்லை, நிறைய பொய் சொல்கிறீங்க, ரொம்ப பெரிய பொய்யருந்தாங்க. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடனாங்க, பொய் சொன்னாங்க. உங்களுடைய தோழர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களா?
ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது, அது நிச்சயம் நடந்திருக்கும் தான். அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் என்கிற பட்டம் இதுபோன்று நபியை உண்மைப்படுத்தியதின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்ததாக நாம் எல்லாம் வரலாறில் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் நம்பினார்களோ அதுபோல நம்ப வேண்டும். மக்காவினுடைய காஃபிர்கள் ரொம்ப விவரமானவங்க. கேட்டாங்க, அப்படின்னா பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தீங்களே, பைத்துல் முகத்தஸினுடைய பள்ளிவாசலில் எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, எத்தனை கதவுகள் இருந்தது, எத்துணை வாயில்கள் இருந்தது, ஒவ்வொன்றா சொல்லுங்கன்னாங்க. மக்காவுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, மக்காவில் எத்தனை கேட்டுங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? கேட்டை என்றக்கா நம்ம போகிறோம். உம்ராவுக்கு போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அல்லாஹை வணங்குவதற்காக போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த இடத்தில் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தான், அதற்காக போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், லி நுரியஹு மின் ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சியை நான் அவர்களுக்கு காண்பித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பைத்துல் முகத்தஸை அல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்களுக்கு காட்டினான். அவர்கள் எண்ணி சொன்னாங்க, இத்தனை ஜன்னல் இருக்குது, இத்தனை வாயில் இருக்குது, இத்தனை கதவுகள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களுக்கு அல்லாஹ் காண்பித்தான், சொல்லி காட்டினான். தகைச்சு போனாங்க. எப்படி ஒரு நாளில் எப்படி போயிட்டு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்களே, சரி இங்கேருந்து யார் வியாபார குழு யார் போயிட்டு வந்தாங்க அதை சொல்லுங்க. அதையும் சொன்னாங்க. மக்காவிலிருந்து ஒரு வியாபார குழு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. இத்தனை பேர் போனாங்க, இந்த வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் விலாவாரியாக அல்லாஹ் காட்டி கொடுத்தான், எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்படி சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. மக்காவினுடைய காஃபிர்கள் ஜீர்ணிக்க முடியல. ஏனென்று சொன்னால் மக்காவிலிருந்து சரியாக ஒரு மாதம் ஆகும். பைத்துல் முகத்தஸிற்கு செல்வதற்கு ஒரு மாதம் ஆகும். அது ஒட்டகத்தில் போனாலும் சரி, குதிரையில் போனாலும் சரி, ஒரு மாதம் தொலைதூர பயணம். எப்படி ஒரு இரவில் போயிட்டு எப்படி ரிட்டர்ன் வர முடியும்? அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். எத்தனையோ அத்தாட்சிகள், எல்லாவற்றின் பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபிரிஸ்தான் வழியாக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த மண்ணறைக்குள் 2 நபர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மரக்கிளையை ஒடித்து அந்த கபரில் வச்சாங்க. சொன்னாங்க, எந்த பாவத்திற்காக இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு நபர் கோல் மூட்டி திரிந்தார், இன்னொரு நபர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். இந்த 2 பாவங்களுக்காக 2 நபர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு வளர்ந்திருக்கிற விஞ்ஞானத்தை வைத்து கொண்டு ஒரு மனிதர் கபரிலே அதாபு செய்யப்படுகிறார்களா என்று ஒரு ஆராய்ச்சி செய்தால் அந்த ஆராய்ச்சி சக்சஸ் ஆகுமா? பண்ணாங்க. கபரில் என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், பல முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். அவர்கள் வஃபாத்தாகி போனார்கள். பைத்தியம் பிடித்து போனது. அங்கே நடக்கிற காட்சிகளை பார்க்க முடியாமல் போனது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டி கொடுக்கிறான் பாருங்கள். கபரிலே அதாப் நடக்கிறது என்று மட்டும் சொல்லவில்லை, எந்த பாவத்திற்கு நடக்கிறது என்பதையும் அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஒருவர் கோல் முட்டி திரிந்தவர், இன்னொரு நபர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். இதுபோன்று பல அத்தாட்சிகள் கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் சொல்லித் தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கியாமத்து நாளினுடைய முன்னறிவிப்புகள், அடையாளங்களை எல்லாம் சொல்லி காண்பித்தாங்க. இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்ததையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அவருடைய காலத்திற்கு முன்னால் என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததோ அதையும் அல்லாஹ் கண்ணில் காட்டி கொடுத்தான். இனி கியாமத்து வரைக்கும் என்னென்ன காட்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறதோ அல்லாஹ் அதையும் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் நபிக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது, நபிக்கு கொடுத்த முஅஜிஸா இது.
அந்த அடிப்படையில் மிஅராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்தபோது பல அத்தாட்சிகளை பார்த்தாங்க. சுவனத்தில், நரகத்தில் எந்தெந்த பாவத்திற்காக அதாபு செய்யப்படுறாங்க அதையும் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிஅராஜ் சென்று வந்தபோது சுவனத்தையும் சுற்றி பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். நரகத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி நரகத்திலே அதாபு செய்யப்படுகிறாள். எதற்காக என்று சொன்னால், ஒரு பூனையை அந்த பெண்மணி வளர்த்தலாம். ஒரு பூனையை, அந்த பூனையை கட்டி போட்டு வைத்து விட்டாள். அந்த பூனைக்கு சரியான நேரத்தில் உணவு தரவில்லை. பூனையாக சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த கட்டை அவிழ்த்து விடவும் இல்லை. அந்த பூனை அப்படியே இறந்து போய்விட்டது. பூனைக்கு உணவு கொடுக்காததின் காரணமாக அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு அதிகமாக பூனைகள் வளர்க்கிறார்கள். வளர்ப்பது தவறு இல்லை, ஆனால் குறித்த நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளப்பட்டியில் பார்த்தோம்னா வகை வகையான பூனைகள் எல்லாம் பார்க்க முடியுது. முந்திலாம் இப்படிலாம் இல்லை. வகை வகையான பூனைகள் வெளியூர்களில் இருந்து விதவிதமான பூனைகள் எல்லாம் வளர்த்துறாங்க. வளர்த்துவது தவறு கிடையாது, ஆனால் அதை கட்டி போட்டு நீங்கள் வளர்த்தினால் சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி கட்டி போடாமல் விட்டுணும். பசி ஏற்படும் போது தானாக அது சாப்பிட்டு கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் காட்டி கொடுத்தான். எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். எப்படி மிஅராஜில் பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் காட்டினானோ அதுபோல பல நிகழ்ச்சிகளை அல்லாஹ் காட்டினான். முஅத்தா போர்க்களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படை அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த படைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இந்த படையினுடைய தலைவராக இருப்பாங்க. இவர் ஒரு வேளை இறந்து விட்டால் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவங்க போரினுடைய தளபதியாக இருப்பாங்க. இவர்கள் ஒரு வேளை இறந்து விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி சொல்லி அனுப்புகிற போதே நாம் எல்லாம் கவனிக்கணும், இந்த சஹாபிகள்லாம் வஃபாத்தாக போகிறாங்க, ஷஹீதாக போகிறாங்க என்கிற முன்னறிவிப்பு இதில் இருக்கிறது. பின்னால் நடக்கக்கூடிய செய்தியை முன்னால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். எப்படி மிஅராஜில் போயிட்டு வந்ததற்கு பிறகு பைத்துல் முகத்தஸில் இத்தனை கதவுகள் இருக்கிறது, இத்தனை அத்தாட்சிகள் இருக்கிறது, என்னென்ன இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி காட்டி கொடுத்தானோ அதுபோல பல விஷயங்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா 3 பேரும் கொல்லப்பட்டார்கள். 3 பேரும் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போருக்கு தளபதியாக நின்று அந்த போர் வெற்றி அடைந்தது என்று வரலாறு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. மதீனால இருந்து லைவ் டெலிகாஸ்ட் சொன்னாங்க. 3 பேரும் ஷஹீதாகி விட்டார்கள், 3 பேரும் சுவனத்திற்கு சென்று விட்டார்கள், அல்லாஹ் அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான், சுவனத்திற்கு சென்று விட்டார்கள் என்று மதீனா மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து கொண்டு சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பித்தான். முஅத்தா போர்க்களம் எங்கே நடக்கிறது? கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற போரினுடைய தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து கொண்டு அறிவித்து கொடுத்தார்கள். அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் எந்த அளவுக்கு நபிக்கு எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னால், நாம் இங்கே என்ன செய்கிறோம், நாம் என்னென்ன அமல் செய்கிறோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் நபிக்கு காட்டி கொடுக்கிறான். நல்ல அமலையும் காட்டி கொடுக்கிறான், தீய அமலையும் காட்டி கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உரில்து அலைய அமாலு உம்மதி ஹஸனுஹா வ ஸய்யிஉஹா. என்னுடைய உம்மத்தினுடைய நல் அமல்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், தீய அமலையும் எடுத்து காட்டுகிறான். யார் என்ன அமல் செய்கிறோம் விலாவாரியாக நபிட்டு ரிப்போர்ட் போகுது. இன்ன நபர், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த அமல் செய்திருக்கிறார், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பாவத்தை செய்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிப்போர்ட் போகிறது. நாம் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலையும் பாவம் செய்கிற போது என்னை குறித்து இப்படி நான் பாவம் செய்கிறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டான்.
நபி அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தைக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல் பீடி குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க அத்தாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி பயப்படுவான்? நான் எப்படி எங்கள் அத்தா முன்னாடி போய் நிற்கிறது? ஒரு பாவத்தை செய்து விட்டு எப்படி என்னுடைய பெற்றோர்கள் முன்னாடி போய் நிற்பது? என்னை திட்டுவாங்களே, ஒரு பட்சம் ஏற்படும் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பயம் வேண்டும். நம்மை குறித்து நான் இந்த நல்ல அமல் செய்கிறேன், இந்த தீய அமல் செய்கிறேன் என்று எடுத்து காட்டப்படுகிறதே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பாவம் செய்யும் போது இந்த ஹதீஸை எல்லாம் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து தருவானாக. இந்த எண்ணம் வந்துச்சுன்னா போதும், பாவம் செய்கிற போது இந்த ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துட்டு அந்த பாவத்துக்கு நாம் தவிர்த்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைப்பாங்க? இன்னாருடைய மகன் இன்னார், இந்த மனிதன் இந்த பாவத்தை செய்கிறான்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா இல்லையா? சைத்தான் சந்தோஷப்படுவான். நம்ம பாவம் செய்வதை வைத்து என்ன செய்வான்? சைத்தான் சந்தோஷப்படுவான். ஆனால் நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள். எப்படி நம்முடைய பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்களோ, நல்லமல் செஞ்சால் சந்தோஷப்படுவாங்க, தீயமல் செய்தால் நம்ம பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்களா? எப்படி பெற்றோர்கள் வருத்தப்படுவார்களோ அதே போல நபி அவர்களும் வருத்தப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பாதையில் கிடக்கிற ஒரு முள்ளை நீ அகற்றினாலும் அதுவும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. மஸ்ஜிதில் ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையை ஒருவர் அகற்றவில்லை என்று சொன்னால், மஸ்ஜிது நபவி 1400 வருடத்திற்கு முன்னால் மண் தரையாக இருந்தது. மண் தரையாக ஒருத்தர் என்ன செஞ்சிருந்தார்? உமிழ் நீரை உமிழ்ந்திருந்தார். உமிழ்ந்து விட்டு அதை மண்ணு போட்டு மூடலை. ஒருவர் இப்படிப்பட்ட சின்ன பாவமாக செய்திருந்தாலும் அதுவும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதுண்டாங்க. அதுவும் என்ன செய்யப்படுது? ஒருவர் உமிழ் நீரை உமிழ்ந்து விட்டு அதை மூடாமல் இருந்தாலும் அந்த பாவமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதுண்டாங்க. சின்ன பாவமாக கருதலாம், ஆனால் அதுவும் எடுத்து காட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்கள் அத்துணையும் எடுத்து காட்டுறான். நபியும் வஃபாத் ஆயிட்டாங்க, ஹயாத்தில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஹயாத்துன் நபி, நபி அவர்கள் மன்னரையில் ஹயாத்தாக இருக்கிறார்கள், இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு கபருடைய வாழ்க்கைக்கு இடம்பெயர்த்து இருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நம்முடைய அமல்கள் அனைத்தும் எடுத்து காட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய முஅஜிஸா இது. நபி அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பல முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. பல விஷயங்களை சொன்னாங்க. ஹல் தரவுனமா அரா, நான் எந்த ஒன்றை பார்க்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல விஷயங்களை காட்டி கொடுப்பான், நம்மால் பார்க்க முடியாது. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னி அரா மவாக்கி அல் ஃபிதனி ஹிலால புயூத்திக்கும் கமவாஇ அல் கத்ரி, உங்களுடைய வீடுகளில் இறங்குகிற சோதனைகளை நான் பார்க்கிறேன். எப்படி மலைத்துளிகள் ஒவ்வொரு வீட்டிலேயும் இறங்குகிறதோ அதுபோல ஒவ்வொரு வீடுகளிலேயும் சோதனை இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டுச்சு சோதனை, எந்தெந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் இறங்குகிறது என்பதை நபி அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றாக அத்தாட்சியை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி பார்க்கிறானோ நபி அவர்களுக்கு நம்மை குறித்து அல்லாஹ் எத்தி வைக்கிறான். எனவே பாவம் செய்கிற போது இந்த எண்ணம் வர வேண்டும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான், இந்த எண்ணம் வர வேண்டும். இந்த எண்ணம் வந்துட்டாலே பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வோம். அதே போல நம்மை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. இவர் இந்த நபர் இந்த செய்கிறார்னு சொல்லி ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்கள் நம்முடைய சிந்தனையில் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவமே செய்ய மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உயர்வான எண்ணங்களை நமக்கு தந்துருள் புரிவானாக. நாம் இந்த மிஅராஜில் சாரவங்க சொன்னது மாதிரி ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும். அதிகமாக நாம் இபாதத்தின் பக்கம் நம்முடைய கவனம் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்த ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக.
அவருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.